கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நாவலோட தலைப்பு மாறும் காலங்கள் மாறா காதல். எழுதியவர் சாந்திகா சிவகணேஷ். அத்தியாயம் 1. இந்த கதை அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்திலும் இந்தியா. அத்தியாயம் 9. மிதமான குளிரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடும் குளிருக்கு மாறிக்கொண்டிருந்தது. கலைவாணி, ரொம்ப குளிருது பாரு, எல்லோரும் உள்ள வாங்க என்று சொல்ல அனைவரும் எழுந்து உள்ளே வந்தனர். வெதர் ஆப் எடுத்து பாரு சாது என்று சஞ்சனா சொல்ல, சாதனா தன் ஐபோனை பார்த்துவிட்டு அடுத்த 10 நாளைக்கு டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆகுது, அதனால செடி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்கிறது பெட்டர் என்றாள். இதை கேட்ட சஞ்சனா, விக்ரம் என்று கெஞ்சும் குரலில் அழைத்தாள். அவள் அழைத்த விதத்தில் அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டு, சரி சஞ்சு, நான் எடுத்து வச்சிடறேன் என்று விட்டு மெதுவாக அந்த பிரம்மாண்டமான 2 ஜோடிகளை உள்ளே நகர்த்தினான். துளசி செடியை வழக்கம் போல சாதனா எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து வைத்தாள். இப்படி ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறான். ஒருவேளை அவனோட ஃப்ரெண்டு கார்த்திக் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற வீட்டில் தான் இருக்கிறானோ? எந்த வீடா இருக்கும் என்று யோசித்தாள். அப்போது விக்ரம் கண்ணில் பட, சரி இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தாள். விக்ரம், எனக்கு ஒரு டவுட், நம்ம வீட்டு பக்கத்தில் யாராச்சும் ராஜேஷ் இருக்காங்களா? இந்த பக்கம் ஒரு இந்தி ஃபேமிலி, அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். நமக்கு பின்னாடி ஒரு மலையாளி ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க வீட்டை வித்துட்டாங்க இல்லை என்று கேட்டாள். ஆமாம் சாதனா. எதுக்கு கேட்குற? இல்லை, அவங்க வீட்டை யாருக்கு விற்றாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, ஒரு தெலுங்கு ஃபேமிலிக்கு விற்றுருக்காங்க. ஓ அப்படியா? நம்ம பின் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு கன்னடம் ஃபேமிலி இருக்காங்க. பின்னாடி வீட்டுக்கு இந்த பக்க வீட்டில் யார் இருக்காங்க? அங்கேயும் ஒரு தெலுங்கு ஃபேமிலி இருக்காங்க. அப்படியா? ஆர் யூ ஷுர்? நிச்சயமாக தான் சொல்கிறீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இதையெல்லாம் கேட்கிற? இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்றாள் சாதனா. அப்போ இவன் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற வீட்டில் இல்லை என்று நினைத்து கொண்டாள். சரவண பவன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் என்ற பெயர் பலகையை பார்த்துவிட்டு காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் சுகந்தன். வாசலை எட்டி எட்டி பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் சாதனா. இவன் உள்ளே நுழைவதை பார்த்ததும் கையில் இருந்த மெனு கார்டில் எதையோ தேடுவது போல தேட ஆரம்பித்தாள். அவளை கவனித்துவிட்டு அவள் அமர்ந்திருந்த மேஜைக்கு சென்றான் சுகந்தன். அங்கு இருந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான். அப்புறம், ரொம்ப சீரியஸாக ஏதோ தேடுற மாதிரி இருக்கு, நமக்கு தேவையான டிஷ் கிடைச்சுதா என்று கேட்டான். கிடைச்சிடுச்சு, இதோ ஆர்டர் பண்ணுறேன் என்று விட்டு சொன்னதை செய்தாள். இன்னியோட நம்ம வேலை முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுற வேலை எல்லாத்தையும் நிறுத்தணும் என்றால் தீவிரமாக அவன் முகத்தை பார்த்து. பார்க்கலாம் என்றான், கையை மார்புக்கு குறுக்கே கட்டி இருக்கையில் நன்கு சாய்ந்தபடி. சரின்னு சொல்கிறானா பாரு. சரி, இவன்கிட்ட என்ன பேச்சு என்று நினைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். சாப்பாடு வந்ததும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மேலாளரிடம் சென்றனர். அவரும் தமிழ் பேச இவர்களும் தமிழில் பேச ஆர்டர் கொடுத்துவிட்டு வெளியில் வந்தனர். சாதனா வேக வேகமாக நடந்து அவளது காரை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவளிடம், அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுமா? ஐஸ்கிரீம் ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்க ஐஸ்கிரீம் ஷாப் போகலாமா என்று கேட்டபடி வந்து கொண்டிருந்தான். அப்போது கையில் நிறைய காகித பைகளுடன் முதுகு காட்டி சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் கையில் இருந்து ஒரு காகித பை அவளுக்கு தெரியாமல் கீழே விழுந்தது. அதை கவனிக்காமல் அவள் சென்று கொண்டிருந்தாள். இதை கவனித்து விட்ட சுகந்தன் அந்த காகித பையை எடுத்து அந்த அமெரிக்க பெண்ணை எக்ஸ்கியூஸ் மீ என்று கூப்பிட்டான். நின்று அவள் திரும்பினாள். இவன் திகைத்தான். அது நேட்டலி. ஹாய் என்று வாயெல்லாம் பல்லாக அவள் அவனை பார்த்து, வாட் அ சர்ப்ரைஸ், என்ன ஆச்சரியம் என்று வியந்தாள். அவனும் அவளை அங்கு எதிர்பார்க்கவில்லை. ஹாய், யூ ட்ராப்ட் அ பேக், நீ ஒரு பையை தவறவிட்டு விட்டாய் என்று அவன் கையில் இருந்த பையை அவளிடம் நீட்டினான். அதனை வாங்கி அதில் இருந்த பொருட்களை பார்த்த நேட்டலி, ஓ மை காட், தீஸ் ஆர் சோ இம்பார்ட்டன்ட் டு மீ, தேங்க்யூ ஸோ மச். அடக்கடவுளே, இது எல்லாமே எனக்கு மிகவும் முக்கியமானவை, மிக்க நன்றி. யூ சேவ்ட் மை லைஃப், நீ என்னை மீண்டும் காப்பாற்றி விட்டாய் என்று சொன்னவள் சொன்னதோடு மட்டும் நிற்காமல் அவனை அணைத்து நன்றி கூறினாள்.
யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் என்றான் அவன். அப்போது அவளுக்கு முன்பே சென்று கொண்டிருந்த அவளது தோழிகள் நேட்டலி என்று கூப்பிட இவள் அவனை பார்த்தாள். சாரி, ஐ ஹாவ் டு கோ. மீட் யூ இன் த ஆஃபீஸ். மன்னித்துக்கொள், நான் கிளம்ப வேண்டும். உன்னை அலுவலகத்தில் சந்திக்கிறேன் என்றாள். ஷுர், நோ ப்ராப்ளம், கேரி ஆன். பார்க்கலாம், பரவாயில்லை எனவும் அவள் அவளது தோழிகளுடன் சென்றாள். இவன் திரும்பினான். அங்கு சாதனா அவனை முறைத்து கொண்டிருந்தாள். இவள் இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்தாள்? எதுக்காக என்னை இப்படி முறைக்கிறா என்று யோசித்த அவனுக்கு சற்று முன்பு அவள் அவனை கட்டிப்பிடித்தது ஞாபகம் வந்தது. அவளிடம் வந்து, அவள் என்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிறா, நல்லா தெரிஞ்ச பொண்ணு, அதனால தான் உரிமை இல்லை என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவள், ரொம்ப தெரிஞ்ச பொண்ணா, அவ்வளவு பழக்கமா என்று அவனை முறைத்தபடியே கேட்டாள். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, உனக்கே தெரியும், இங்கே இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்றான். நான் உன்னை பற்றி நினைக்க என்ன இருக்கு, எனக்கு நேரம் ஆச்சு என்றபடி மேலும் அடிகள் எடுத்து வைத்து காருக்குள் ஏறிக்கொண்டாள். காரின் கண்ணாடி வழியாக அவனை பார்த்தாள். அவன் அடச்ச என்று சொன்னபடி அவன் காரை குத்தி கொண்டிருந்தான். விர் என்று அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். சுகந்தன் சமையலறையில் வஞ்சிரம் வறுத்து கொண்டிருந்தான். காலையில் எழுந்து வேலைகளை முடித்துவிட்டு குட்டி தூக்கம் போட்டு முடித்து எழுந்த கார்த்திக் மீன் வறுக்கும் வாசனை மூக்கை துளைக்க சமையலறைக்கு வந்தான். என்னடா சமையல் பயங்கரமா பண்ணியிருக்க போல இருக்கு என்று சொன்னபடி வறுத்து வைத்த வஞ்சிரம் துண்டுகளை எடுத்து ஒரு தட்டில் தனியாக வைத்து சாப்பிட ஆரம்பித்தான். செம டேஸ்டா இருக்கு, உன் கைக்கு தங்க வளையல் தான் போடணும். என்னடா நக்கலா என்று அவனை பார்த்து முறைத்தான் சுகந்தன். சரி, வளையல் எல்லாம் வேண்டாம், பிரேஸ்லெட் இல்லை மோதிரம் வாங்கிட்டா போச்சு. நிஜமாவே ஃபிஷ் ஃப்ரை வெரி டேஸ்டி என்றான் அடுத்த துண்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தபடி. சுகந்தன், சரிடா, எல்லாத்தையும் நீயே காலி பண்ணிடாது, எனக்கும் கொஞ்சம் வை என்றான் கார்த்திக் சாப்பிடும் வேகத்தை பார்த்து பயந்து. நானே இந்த ஹீட்டர் மாதிரி இருக்கிற இந்த அடுப்புல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கிறேன், எதுக்குடா இதுல கஷ்டப்பட்டு பண்ண? தோட்டத்துல கிரில் இருக்கு, அங்க பண்ணி இருக்கலாம். அப்படியா, நான் பார்க்கவே இல்லடா கார்த்திக், நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம் என்றான் சுகந்தன். அப்போது வீட்டு அழைப்பு மணி ஒலித்தது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று கார்த்திக் கேட்டான். சரி, நீ சாப்பிடு, நான் போய் பார்க்கிறேன் என்று விட்டு கதவை திறந்தான் சுகந்தன். நீண்ட மொத்தமான கோட் தொப்பி ஷூ அணிந்து குளிரில் நின்று கொண்டிருந்தான் ஒருவன். முகத்தை முக்கால்வாசி மூடியிருந்த தொப்பியை விலக்கி முகத்தை விக்ரம் காண்பிக்க சுகந்தன் அவனை கண்டுகொண்டான். வாங்க வாங்க விக்ரம், வாங்க என்று உள்ளே அழைத்தான். உள்ளே வந்த பிறகு கையில் அணிந்திருந்த உரையை கழட்டி அவன் கோட்டில் இருந்த பாக்கெட்டில் போட்டு கொண்டபடி உள்ளே வந்தான் விக்ரம். திடீர்னு இப்படி டெம்பரேச்சர் டவுன் ஆயிடுச்சு இல்லை, இன்னைக்கு ரொம்ப குளிருது என்றான் சுகந்தன். ஆமாம் சுகந்தன், டெக்சாஸில் இது காமன் தான் என்றான். சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன், ஆனால் உங்க நம்பர் என்கிட்ட இல்லை என்று தயங்கி ஏதோ ஒரு காரணம் சொன்னான் சுகந்தன். பரவாயில்லை சுகந்தன், அதான் இப்போ மீட் பண்ணி விட்டோமே, அது போதும். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் டிசிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். ஓ, அந்த கம்பெனியா? சாதனா ஒர்க் பண்ற கம்பெனியிலிருந்து கொஞ்ச தூரம் தான். ஆமாம் என்றான் சற்று இறங்கிய குரலில் சுகந்தன். இவ்வளவு பக்கத்துல இருக்கிறேன், ஆனால் அவ கூட சகஜமா பேச முடியல. அவள் என் மேல கோபத்துல இருக்கா. கவலைப்படாதீங்க சுகந்தன், இவ்வளவு தூரம் நீங்க சாதனாவுக்காக வந்திருக்கீங்க, உங்க அன்பை சீக்கிரம் புரிஞ்சுப்பா. நானும் அப்படித்தான் நம்புறேன். சான்ஸ் கிடைக்கும் போது அவளை பார்த்து பேசிட்டு தான் இருக்கேன், பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்னை கேளுங்க, அது என்னோட நம்பர் என்று அவனுடைய எண்ணை கொடுத்தான் விக்ரம். ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம். அப்புறம் இவன் என்னோட ஃப்ரெண்ட் கார்த்திக், இவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறான் என்று தன் நண்பனை விக்ரமுக்கு அறிமுகப்படுத்தினான் சுகந்தன். ஹாய் கார்த்திக் என்று அவனுக்கு கை கொடுத்தான் விக்ரம். விக்ரம் கையை குலுக்கிவிட்டு ஹாய் விக்ரம் என்றான் கார்த்திக். சரி வாங்க, வஞ்சிரம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன், சாப்பிடலாம் என்று சுகந்தன் அழைத்தான். வீட்டுக்குள் வந்ததும் எனக்கு வாசனை தெரிஞ்சிச்சு, சாப்பிடலாம் வாங்க என்று மூவரும் சேர்ந்து சாப்பிட்டனர். அதிகாலை எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு பூஜை சாமான்களை துலக்கி பல வண்ண பூக்களை வைத்து அந்த பூஜை அலமாரியை அழகாக அலங்கரித்து கொண்டிருந்தார் கலைவாணி. சஞ்சனா அப்போதுதான் எழுந்து வெளியே வந்தாள். என்னம்மா, காலங்காத்தா எழுந்து தலைக்கு குளித்து இருக்கீங்க போல இருக்கு. ஆமாண்டி, பின்ன இன்னைக்கு தீபாவளி இல்லையா?
நீயும் போய் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வா. நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜை வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம்மா, ஆனால் இந்த குளிரில் காலங்காத்தால எழுந்து எண்ணெய் தேய்க்கணுமா, குளிக்கணுமா? லேட்டாக 8 மணிக்கு எழுந்து குளிச்சு இருக்கலாம் என்ன மாதிரி என்றால் சஞ்சனா சோம்பல் முறித்தபடி. சரி சரி, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சாதனா எங்க? சாதனா என்று குரல் கொடுத்தார் கலைவாணி. அந்த குரல் கேட்ட சாதனா, என்னம்மா, நான் இப்போதான் குளித்தேன், ஹேர் ட்ரையர் போட்டு தலையை காய வச்சுட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வருகிறேன் என்று அறையிலிருந்து வெளியே வந்து மேல் இருந்தபடியே சொல்லிவிட்டு தன் அறைக்குள் மீண்டும் ஓடிவிட்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் சாதனா சஞ்சனா இருவரும் பூஜை அறைக்கு வந்தனர். சமையல் பூஜை ஏற்பாடுகள் எல்லாமே கலைவாணி முடித்திருந்தார். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க, மாப்பிள்ளை என்று கேட்டார் கலைவாணி. 5 நிமிஷத்துல வந்துடுவார், நான் விளக்கு ஏத்துறேன் என்று விட்டு சஞ்சனா விளக்கு ஏற்றினாள். தலைவாழை இலையில் சாப்பாடு பரிமாறி பூஜை அறையில் வைத்தனர். அதே நேரம் விக்ரம் குழந்தையுடன் அறையிலிருந்து குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தான். மாப்பிள்ளை வந்துட்டாரு, பூஜை பண்ணலாம் என்று கலைவாணி தீபாராதனை தட்டு எடுத்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்தார். அனைவரும் கற்பூர ஆரத்தி கண்களில் ஒற்றிக்கொண்டு விட்டு விபூதி குங்குமம் நெற்றியில் வைத்து கொண்டனர். சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டனர். கலைவாணி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் லீவு போட்டிருக்கலாம் என்று விக்ரம் சாதனா இருவரையும் பார்த்து சொன்னார். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை எனக்கு இருக்கு அத்தை என்ற விக்ரம் சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து சென்று விட்டான். ஆமாம்மா, எனக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போயே ஆகணும் என்று விட்டு சாதனா சென்றாள். நம்ம ஊரில் தீபாவளி எப்படி இருக்கும்? எனக்கு என்னமோ இன்னைக்கு தீபாவளி மாதிரியே இல்லை. கவர்மெண்ட் ஹாலிடே தான் இல்லை, நீங்கள் பர்சனல் லீவ் எடுத்திருக்கலாம் இல்லையா என்றார் கலைவாணி. அம்மா, பக்கத்து வீட்டு குழந்தை ஜோதி ஸ்கூலுக்கு போகிறாள், இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போகிறதுக்கு என்ன, போயிட்டு வரட்டும், வந்ததும் சாயந்தரம் கோயிலுக்கு போகலாம் என்றால் சஞ்சனா தாயை சமாதானப்படுத்தும் விதத்தில். சரி, அந்த குட்டி பையனை என்கிட்ட கொடு, நான் வாங்கிட்டு வந்த புது ட்ரெஸ்ஸை அவனுக்கு போடுறேன் என்று குழந்தையை வாங்கி அவனுக்கு பட்டு வேஷ்டி சட்டை அணிவித்தார் கலைவாணி. மாலை 5 மணி அளவில் வீட்டில் அனைவரும் பரபரப்பாக கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். கிளம்பியாச்சா சாது என்று கேட்டார் கலைவாணி. இதோ 10 நிமிஷம் என்று விட்டு அணிந்திருந்த சல்வாருக்கு ஏற்றபடி காதனை மாற்றிக்கொண்டு பொட்டு வைத்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள் சாதனா. சரி, போகலாம் என்று விக்ரம் சொல்லவும் வீட்டினர் அனைவரும் காரில் ஏறினர். சாதனா, சஞ்சு, குழந்தையை என்கிட்ட கொடு, நான் அவனை பேபி சீட்டில் வைத்து பெல்ட் போட்டு விடுறேன் என்றாள். சரி சாது என்று அவரிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு சஞ்சனா விக்ரமுடன் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். பின் இருக்கையில் கலைவாணி, குழந்தை, சாதனா அமர்ந்து கொண்டனர். பெரிய கோபுரத்துடன் கோயில் பிரம்மாண்டமாக இருந்தது. தீபாவளி திருநாள் என்பதால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோயிலில் நல்ல கூட்டம் இருந்தது. பார்ப்பவர்கள் அனைவரும் புடவை, சல்வார், வேஷ்டி சட்டை, சர்வாணி போன்ற உடைகள் அணிந்து அதற்கு மேல் குளிருக்காக அந்த பெரிய ஜாக்கெட்டை போட்டிருந்தனர். சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு சாதனா ஓரிடத்தில் அமர்ந்தாள். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானம் செய்து கொண்டிருந்தாள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.